Good morning dear students, myself Rani, Department of History, Dr. SNS College of Education. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே யூனிட் 1 and 2 child rights and protection பார்த்துருக்கோம். அதில் ஏற்கனவே யூனிட் 1 and 2 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யூனிட் 3ல child marriage, அதாவது குழந்தைகள் திருமணம் அப்படின்றத ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ child marriage வந்து அந்த ஆக்ட் வந்து 2006ல் தான் இதை கரெக்டாக நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1929ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அரசு தான் இதை ஃபஸ்ட்டு தடை பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து அந்த சின்ன வயசில் இருக்கும்போது எந்த விதமான ஒரு அனுபவமும் இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தடை பண்ணாங்க. இது வந்து ஒரு சாரதா சட்டம் கூட அந்த காலத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு 15 வயசு இருக்கணும், ஒரு ஆணுக்கு 18 வயசு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை தான் எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக என்னாச்சு, இல்லை அந்த குழந்தைங்க வந்து இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு, அவங்களும் 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஏஜ் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது 18, ஒரு பொண்ணுக்கு வந்து 18 இருக்கணும், ஒரு ஆணுக்கு 21 இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இது வந்து 2006ல் வந்து ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இளம் வயசில் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அதிக அளவில் படிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே அந்த குழந்தைய சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன் காரணம் அப்படின்னா பெண் குழந்தைய தனியாக விட்டுட்டு போக முடியல, அப்புறம் அந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க நம்ப முடியல, எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் தவறான எண்ணங்கள், ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால நல்ல ஒரு ஆளை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்ற ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதுலேயே முடிவாக இருந்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருச்சு. அந்த காலத்தில் குழந்தைங்களை படிக்கவே அனுப்பல. பெண் குழந்தைங்க சாதிக்கணும்னு நினச்சா கூட அந்த குழந்தைங்கள படிக்கவே இல்லை. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 2006ல் தான் அந்த அவங்களுக்கு கொண்டு வராங்க. இதுதான் ஃபிக்ஸட், இந்த ஏஜில் பண்ணல அப்படின்னா பெண்ணுக்கு வந்து 18 வயசு இருக்கணும், ஒரு ஆணுக்கு 21 இருக்கணும், இந்த டைமில் மேரேஜ் பண்ணணும். இதுக்கு கீழே பண்ணால் கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு குற்றம். அந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க வந்து நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம், இல்லைன்னா 1 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும், இல்லைன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்களும் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரு பய உணர்வு வருன்றதுக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்து தண்டனைகள் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இதையும் மீறியுமே என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து புரோக்கர்கள் இல்லை அந்த பூசாரிங்க சொன்ன பேச்சு கேட்காம பணத்துக்காக மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் குழந்தைங்க மேரேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உறவினர்கள் மூலமாக மேரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு தண்டனைக்குள்ள குற்றமாக கருதப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அதிக அளவில் வந்து நடமாடமே விடல. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நிறையா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு பெண் அப்படின்னாலே பெண்களையும் இப்போ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ 10th படிச்சிட்டோமா என்ன குரூப் எடுக்கணும், +2 முடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன படிக்கணும், நான் என்ன ஜாப்புக்கு போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பெண் குழந்தைகள் என்ன குரூப் எடுக்கணும், டிகிரி எடுக்கணும், நான் எப்படி எக்ஸாம் எழுதி மேலே வரணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு எந்த வழியில் போகணும், இல்லை நான் டீச்சர் ஆகணுமா, இல்லை எப்படி பேங்க்கில் போகணுமா, அந்த மாதிரியான தனித்தனியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தனிமையாக யோசிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரங்கள் இந்த காலத்தில் வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கொடுக்கப்படலை. இதனால பெண் குழந்தைகள் வந்து பயங்கரமாக சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி தடை சட்டங்கள் மூலமாக பெண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு +2 முடிச்சிருப்பா, இல்லை ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பா, ஏன்னா ஒரு சைன் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைக்கு தெரியணும். எந்த ஒரு பேங்க்குக்கே போகிறோம், இப்போ நிறைய பேர் பார்ப்போம், படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி சைன் பண்ணுறதுன்னு தெரியாது, கை நாட்டு வைக்கணும், நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான சான்சஸ் கூட இருந்துச்சு. அதனால தான் அட்லீஸ்ட் நான் வந்து சில விஷயங்கள் என்ன ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு. இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக சொத்துக்கள் பராமரிப்பு செஞ்சாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சொத்தை அவங்களுக்கு தெரியாமல் கை நாட்டு மூலமாக வச்சு அவங்க பேருக்கு மாற்றிக்கிறாங்க. இதனால தான் என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் வந்து அவங்க படிச்சுட்டு கையெழுத்து போடணும். என்னைக்குமே ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு முறைக்கு 4 முறை படிக்கிறோம், நமக்கு வந்து ஒரு படிப்பறிவு திறமை இருந்தால் மட்டும்தான்
நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா மற்றவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டு போகணும். இதில் என்ன இருக்குன்னு பாரு, இதில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டங்கள் மூலமாக இந்த திருத்தங்கள் ஏற்படுத்தினாங்க. ஓகேவாடா, உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டியர்ஸ்.